சபையிலே ஆராதனைகளிலே தேவன் கொண்டு நம்மை குணமாக்குகிறார், நம்மை விடுவிக்கிறார். நமக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையை தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை தந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஆலோசனை தருகிறார். இன்னும் ஒரு விசை நாம் எழும்புவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்திலே நாம் தெரிந்திருக்கும் போது ஏராளமான 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 நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை, பிடித்தமான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. இன்று மனிதனுடைய வாழ்க்கையில, உலக பிரகாரமான மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சரி, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சரி, திருப்தி என்பது இல்லை. அது இல்லை, இது இல்லை, அப்படி நடக்கவில்லை, இப்படி நடக்கவில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று சொல்லி பல விதங்களில் என்ன செய்யறோம் சொன்னால் திருப்தி இல்லை, திருப்தி இல்லை. ஜனங்களுக்கு பல விதங்களில் திருப்தி இல்லை. அம்மாவுக்கு மகன் மார்க் வாங்கினதுல திருப்தி இல்லை, வீட்டம்மாவுக்கு அவருடைய சம்பாத்தியத்தில் திருப்தி கிடையாது, ஐயாவுக்கு அந்த அம்மாவில் சாப்பாட்டில் திருப்தி கிடையாது, வருமானத்தில் திருப்தி கிடையாது, வசதியில் திருப்தி கிடையாது, வாழ்க்கை தரத்தில் திருப்தி கிடையாது, வேலையில் திருப்தி கிடையாது, பலவிதமான நிலைகளில் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே ஒன்றை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. புசிக்க வேண்டுமானால், வேலை செய்ய வேண்டுமானால், சம்பாதிக்க வேண்டுமானால், படிப்பிலே வெற்றி பெற வேண்டுமானால், சாதிக்க வேண்டுமானால், இதற்கெல்லாம் நமக்கு ஒருவரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். ஏனென்றால் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் விதமாக சொல்லி இருக்கிறது, நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும். நல்ல கவனிங்க, பக்கத்தை சொல்லுங்க. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருதான்? வாசிங்க. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருது. எந்த ஒரு நன்மை வந்தாலும் சரி, அந்த நன்மை எங்கிருந்து வர வேண்டும்? அவரிடத்தில் வந்து வர வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால், அந்த அருள், தேவ அருள் நமக்கு கிடைத்தால், தேவ கிருபை கிடைத்தால், அவர் நமக்கு கொடுத்தால் ஒழிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு என்ன செய்யாது, அது கிடைக்காது. ஒரு நன்மை உண்டாகாது. அப்படி ஒரு நன்மையாக இருந்தாலும் அது நமக்கு திருப்தி தரக்கூடிய நன்மையாக என்ன செய்யாது, இருக்காது. அதனால்தான் ஒரு மனிதன் விதமாய் ஜெபம் பண்றார். நெகேமியாவிலே 13ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தின் பின்பகுதி, என் தேவனே, என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை வேணும் ஆண்டவரே. எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறேன், என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன், ஆனா இந்த நன்மை உண்டாகும்படி என்ன செய்யும்? என்னை நினைத்தருளும் ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவன் ஒருவரே நம்ம என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார், நன்மை தருகிறார். நன்மையான ஆசீர்வாதங்களை அவர் ஒருவரே தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு நன்மை தர மாட்டீங்களா? எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி அந்த இருதயத்திலே ஒரு வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஒரு ஜெபத்தோடு வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்திலே தான் தேவன் நாம் எதிர்பார்க்கிற அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய ஜெபத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார்.
எரேமியா 31:14 பின்பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இது வாக்குத்தத்தமாவே தேவன் இந்த வருஷம் கொடுத்துட்டார். இது நல்லா கவனிக்கணும். என் ஜனங்கள், அது விசேஷமா பாருங்க. யாருக்கு தேவன் நன்மையை தருகிறார்? என் 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 ஜனங்கள். யார் அந்த ஜனங்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனங்கள், அவருக்கு சொந்த ஜனங்கள். ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணி ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாறின அந்த ஜனங்களை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு. நீங்களாம் யார் தெரியுமா? என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்கள். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ யார் தெரியுமா? என்னுடைய ஜனம்பா, நீ என் பிள்ளை, எனக்கு சொத்து, என்னுடைய சுதந்திரம், நீ எனக்குரியவன், நீ என்னுடையவன். அப்புறம் சொல்றாரு, நான் 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 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை, நான் கொடுக்கிற நன்மையினால உங்களுக்கு நன்மையை கொடுப்பேன்னு சொல்றேன். என் ஜனங்களுக்கு நான் நன்மையை கொடுப்பேன், சும்மா விட மாட்டேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த வருஷத்தில் உன்னை நன்மையாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நன்மையை தருவேன். அந்த நான் கொடுக்கிற நன்மை உன்னை திருப்தியாக்கும். ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்களே, அந்த திருப்தி உண்டாகக்கூடிய அளவில் தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதை கர்த்தர் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதில் 5 ஆசீர்வாதங்களை நாம் அதில் பார்க்க போகிறோம். 5 விதமான நன்மைகளை தேவன் தருகிறார். 5 விதமான நன்மைகளை தேவன் தந்து நம்முடைய உள்ளம் பூரிக்கும்படி, திருப்தியாகும்படி தேவன் கிருபை செய்ய போகிறார். 1 செழிப்பு அல்லது ஆசீர்வாதம் என்றதான நன்மை. 2வது சகோதர ஐக்கியம் என்கிறதான ஒரு நன்மை. 3வதாக தேவ ஆலயம் என்னும் நன்மை. 4வது நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதுனாலே உண்டாகிற ஒரு நன்மை. 5வது இந்த வருஷத்தையே தேவன் நமக்கு நன்மையாக மாற்றுகிறார். இந்த 5 நன்மைகளை தேவன் ஆண்டிலே நம்ம தரப்போகிறார். இது வாக்குத்தத்தம். கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்வதை நிறைவேற்றக்கூடியது. அவர் சொன்னபடி என்ன செய்யும், நடக்கும். ஆண்டவர் முதலாவது நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டதான நன்மையை தேவன் தருகிறார் என்றால் செழிப்பு. ஏசாயா 58:11 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அது எப்படி இருக்கும்? ஒரு செழிப்பு, செழிப்பு, செழிப்பு. வறட்சியான காலங்கள். இந்த காலம் என்ன காலம் பார்த்தீங்கன்னா, வறட்சியான ஒரு காலம் தான். எங்கும் குறைவு, எங்கும் பற்றாக்குறை, எங்கும் குறைவு குறைவு குறைவு. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை. பற்றாக்குறை, கடன் 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 கடன். நகராட்சி கடன் வாங்குறது, மாநகராட்சி கடன் வாங்குகிறது, மாநிலம் கடன் வாங்குறது, தேசமும் கடன் வாங்குகிறது. எல்லாம் கடன், எல்லாம் பற்றாக்குறை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வறட்சியான காலத்திலும் நீ எப்படி இருப்பாய்? நீ எப்படி இருப்பாய்? வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஒரு தோட்டம், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்று. அப்ப ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்கு. நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம், வற்றாத நீர் ஊற்று. நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் எப்படி இருக்கும்? நல்ல செழிப்பா இருக்கும். அதாவது அதனுடைய காலங்களில் என்ன செய்யும்? பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதே போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை எப்படி செய்கிறார் என்றால் 128ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கவனிங்க, உனக்கு கைகளின் பிரயாசம் உண்டாயிருக்கும், வேலை உண்டாயிருக்கும். தேவன் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார், ஒரு வாய்க்காலை வச்சிருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழியை, ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாய்க்கால் மூலமாகத்தான் நீங்க வற்றாத நீரூற்றை போல செழிப்பான ஒரு தோட்டத்தை போல என்ன செய்ய போறீங்க? இருக்க போறீங்க. அப்போ அந்த ஒரு கையின் பிரயாசம், அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம். அப்போ அதை ஆண்டு என்ன சொன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட அனுபவிப்பான்னு சொல்ற. அப்போ அந்த கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? ஆசீர்வாதமா இருக்கும். உபாகமம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு, பாருங்க, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும். அப்போ நம்ம பண்ற எல்லா வேலைகள், அது என்ன வேலையா இருந்தாலும், நம்ம எதுக்கு வேலை செய்யறோம்? வருமானத்துக்கு தான் அந்த வேலை செய்யறோம். அந்த வேலை செய்யற வேலைகள் எல்லாம் என்ன செய்வாராம்? வாசிங்க. வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாய். வானத்தை திறப்பாருப்பா, உனக்கு வானத்தை திறப்பார். அவர் அப்படி வானமாகிய பொக்கிஷசாலையை தேவன் திறந்து நீ செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஆகினாலே உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறி நிறைவு உண்டாகி ஒரு நன்மை உண்டாகும். அது நமக்கு திருப்தியை தரும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இவ்வளவு தானா? நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக 133ஆம் சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஒரு நன்மை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஒரு நன்மையான ஒன்று இருக்குதப்பா, இந்த ஆண்டிலே நான் உனக்கு கூடிய ஒரு நன்மையான ஒன்று இருக்கிறது. என்ன நன்மை? அந்த நன்மை உனக்கு இன்பத்தையும் சேர்த்து தரும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இங்கே சொல்லியிருக்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, 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 நன்மை. ஹல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், எதிராளிகள் பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன செய்ய மாட்டான்னா சகோதரர்களை ஒருமித்து வாசம் பண்ண விட மாட்டான். ஏன்னா அவன் ஆதி முதற்கொண்டு அவன் கொலைபாதகன். ஆபேல், காயின், அங்கு ஒரு விரோதத்தை உண்டு பண்ணி ஒருவருக்கொருவர் தீமை செய்யத்தக்கதாக அவன் செயல்பட்டதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் எதற்காக ஆண்டவர் சகோதரர்களாக ஒரு குடும்பத்திலே பிறக்க செய்தார் என்றால், அது குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளிலே 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு எதுக்கு ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் தகப்பனுக்கு சகோதரனை கொடுத்திருக்கிறார், சகோதரிகளை கொடுத்திருக்கிறார் சொன்னார், இடுக்கண்களில் கஷ்ட காலங்களில் உதவி செய்வதற்காகவே ஆண்டவர் சகோதர ஐக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நன்மையா இருக்கிறது. இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், என் ஜனங்கள் நான் கொடுக்கும் நன்மையினால் அப்படி சொன்னா எந்த நன்மை ஆண்டு கொடுக்கிறாரு? சகோதர ஐக்கியம் என்றுதானே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஐக்கியத்திற்கு ஒரு அருமையான ஒரு வழி இருக்குது. என்ன சொன்னா, என்னை மன்னிச்சுக்குங்க, இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஐக்கியம் உண்டாயிரும். பக்கத்தை சொல்லுவோமா? மன்னிச்சுக்குங்க, சாரி சொல்லிட்டா போதும், ஐக்கியம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு நன்மை. நன்மை அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்குள்ளேயும் நம்மளாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மையை வைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் உதவி செய்வதற்காக, தூக்கி விடுவதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது நன்மையானது. அந்த நன்மையை தேவன் தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் உண்டாவதாக. மூன்றாவதாக, தேவ ஆலயம் அல்லது தேவனுடைய சபை என்கிற ஒரு நன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார். அவங்க யாராம்? யாராம்? ஏம்மா சொல்லுங்க, யாரு? பாக்கியவான்கள். அப்ப நீங்களும் நானும் யாரு தான்? ரொம்ப பாக்கியசாலிகள். பக்கத்தை சொல்லுங்க, ரொம்ப பாக்கியசாலி. தம்பி சொல்லுங்க, நான் ரொம்ப பாக்கியசாலி, ரொம்ப பாக்கியசாலி, ரொம்ப பாக்கியசாலி. கொடுத்து வச்சவங்க நம்மலாம். தேவன் நம்ம சபையில கொண்டாந்து வச்சிருக்கிற நம்மலாம் பாக்கியசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அப்ப அந்த நன்மை, தேவனுடைய வீடாகிய தேவ ஆலயம், தேவ சபை, அதனுடைய நன்மையினால் தேவன் நம்மை திருப்தியாக்குகிறார். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்திலே நாம் தரித்திருக்கும் போது ஏராளமான 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 நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நடைபெறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்க சொல்லணும். அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்கிறாரா? மகிழ பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது என்ன நடக்குது? வேலையில பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருது, பக்கத்தில் ஒரு துக்கம் வந்துருது, பல கவலைகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து என்ன செய்யறாரா? மகிழ பண்ணுகிறார். மகிழ பண்ணுகிறார். எப்படி மகிழ பண்ணுகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. அங்கே தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. தேவன் தங்கி இருக்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அவர்கள் நடுவிலே உலாவி, அவர் சபையாகி குத்துவிளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவி வருகிற தேவனாய் இருக்கிற சபையில வரும்போது நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவருடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது. தேவனுடைய ஆவியானுடைய அந்த பிரசன்னம் நிரப்புகிறது. நிரப்பும் போது என்ன நடக்கிறது? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், சத்துரு கொண்டு வருகிற எல்லா தாக்கங்களும் உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையிலே, ஆராதனைகளிலே தேவன் கொண்டு நம்மை குணமாக்குகிறார், நம்மை விடுவிக்கிறார். நமக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையை தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை தந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஆலோசனை தருகிறார். இன்னும் ஒரு விசை நாம் எழும்புவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நம்மளை எல்லாம் உருவாக்குகிறார், பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுகிறார்.
அவருக்கு ஒத்த சாயலாக தேவன் சபைகளை நம்ம உருவாக்குகிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மை. ஆராதனை முடிஞ்சு போன அப்புறம், ஆண்டவரே என்னம்மா என்ற பேசுனீங்கப்பா, எப்படியா உங்க பிரசனத்தை நிரப்புனீங்கப்பா, எவ்வளவா என்ன சந்திச்சீங்க, எவ்வளவா என்ன ஆசீர்வதிச்சீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். அபிதமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒவ்வொரு ஆராதனைகளும் ஒவ்வொரு சபை கூடுதலும் சாதாரணமாயிருக்காது, வல்லமை உடையதாக, மகிமை உள்ளதாக, அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். தேவனுடைய விடுதலைகளையும் தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் நாம் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் அப்படிப்பட்ட நன்மையை தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நான்காவதாக ஆத்தும ஆதாயம் என்ற ஒரு நன்மை. 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றார், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படி வருகையிலே எங்களுக்கு பரவசப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது. என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்லி அந்த சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் அதை நினைத்து கர்த்தர் மகிமையான ஒரு ஆசீர்வாதங்களை தருவார். எங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், சிறந்திருக்க பண்ணுவார். ஆனா என்ன பிரச்சனைனா, அவர் சொல்றார் நீங்கள் அல்லவான்னு சொல்லி தெசலோனிக்கே சபையில் உள்ளவங்களை பார்த்து அவர் சொல்றார். ஆனா நமக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. ஒரு சிலருக்கு 1-2 சொல்றதுக்கு இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாருக்குள்ளேயும் நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லத்தக்கதான நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் நாம் ஆதாயம் செய்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா இந்த ஆண்டில் ஆண்டவர் அந்த நன்மையை தேவன் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தை என் குன்ன மூலமாக ஒரு 10 ஆத்துமாவை கர்த்தாவே நீங்க ஆண்டவருக்குள்ள நடத்த என்னை பயன்படுத்தினீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு 10 ஆத்துமாக்களை தந்தீங்கன்னு சொல்லி திருப்தியாக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த நாட்டிலே நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எதனதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 5ஆவதாக 65வது சங்கீதம் 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷத்தை பூரா எப்படி நிரப்புறாராம்? நன்மையினால். வருஷம் பூரா நன்மைங்க. 365 நாள் நமக்கு நன்மைகள். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, மாதம் முழுமையும் 365 நாட்களையும் தேவன் நன்மையாய் நிரப்புவார். ஆகியனால ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறக்கும் போதெல்லாம் ஆஹா ஒரு அற்புதமான ஆண்டவர் நல்ல நாளை தந்திருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்கள் மூலம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இது தேவனுடைய பங்கு. அந்த சைலர்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்க தம்பிமாரு. இது தேவனுடைய பங்கு. அவர் வாக்குத்தத்தம் தந்தார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவது அவருடைய பொறுப்பு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவன் சொன்னார், அதை நிறைவேற்றுவது அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. ஆனால் அதே சமயத்தில் நமக்கும் பங்கும் இருக்கிறது. அவருடைய அந்த காரியத்தில் நம்முடைய உத்தரவாதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பங்கு என்ன? 1 தீமோத்தேயுவிலே 6:17 வசனங்களை வாசிப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் கவனிங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற, நமக்கு சம்பூரணமாய் இந்த 5 நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. நம்புங்க அவரை.
இதை செய்வார். கர்த்தர் எனக்கு செய்வார். எனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, எனக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, சூழ்நிலை சரியா இருக்கோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் அதை செய்வார் என்று நம்ப வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை விசுவாசித்து நம்பினால் இந்த 5 விதமான நன்மைகளும் நமக்கு உண்டாகும். நம்முடைய ஆத்துமாவில் திருப்தி உண்டாகும். இரண்டாவதாக நம்முடைய பங்கு என்ன? 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தின் பின்பகுதி. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். பின்னாடி உட்காந்து சொல்லுங்களேன். முதல்ல இட்லி சாப்பிடணும், அப்புறம் தோசையா மாறும், அப்புறம் என்னவா மாறும்? ஊத்தப்பம் மாறும். அப்படியா? இல்ல, உத்தமம். பக்கத்துல சொல்லுங்க, உத்தமமா நடக்கணும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை உத்தமமாய் நடக்க வேண்டும். இந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியான ஒரு நிலை உண்டாக வேண்டுமானால், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற வேண்டுமானால், இரண்டாவது செய்ய வேண்டியது என்னது? உத்தமமாய் நட, நேர்மையாய் நட, தவறற்ற குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை முறைவாது உத்தமமான வழிகளை நடக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு உத்தமமான வழி, அது நீதியின் வழி. இந்த வழியை நம்ம தெரிந்து வச்சிருக்கிறோம். ஆண்டவர் அழகா நம்ம குறித்து வேதத்தை சொல்லியிருக்க, இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். இதில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யாருக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? அந்த உத்தமத்தில் நடக்க வேண்டும். உத்தமமான வாழ்க்கை. மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், எபேசியர் 6:2. எபேசியர் 6:2. ஒன்றிலிருந்து வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். சரி, வாசிங்க. அது சரிதான், வாசிங்க. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு. யாருக்கெல்லாம் நன்மை உண்டாகணும்? தேவன் சொன்ன, எனது ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் இந்த நன்மை உண்டாகணும்னு சொன்னா, இங்க சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நன்மை வேணும் தான். அது தேவ நன்மை நம்முடைய வாழ்க்கையில வந்து, அப்பா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும், திருப்தி அடையத்தக்க அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அது மூன்றாவது என்ன சொன்னா, அதுக்கு அருமையான சொல்லிருக்குது. அப்போ வாசிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னை பெற்ற உன் தகப்பனையும் உன் தாய் என்ன செய்? கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், மரியாதையை பேச வேண்டும், மரியாதையை நடக்க வேண்டும். அவரிடத்தில் எந்தெந்த விதத்தில் கனம் பண்ண வேண்டுமோ அவ்வளவாய் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 காரியம் நம்ம லைஃப்பில் அவசியம், மறக்கவே கூடாது. நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த தேவன் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். உத்தமமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, நம்மை படைத்த தாய் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதை செய்யும்போது இந்த 5 விதமான நன்மைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்வோம், கர்த்தர் செய்கிறதா நிச்சயமாக செய்வார். நம்ம செய்கிறது நம்ம செய்வோம், கர்த்தர் செய்கிறது செய்வார். நம்ம ஆண்டவர் வந்து பெரிய அளவில் நமக்கு என்ன செய்யலை, ஒன்றும் பெரிய அளவில் நம்ம கட்டளை ஒன்றும் கொடுக்கல, எளிமையான கற்பனையில் கொடுத்துருக்கிறார். என் மேல் நம்பிக்கையாக இருப்பா, ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழு, உங்கள் அம்மா அப்பாவை கொஞ்சம் கனம் பண்ணிக்கோ,
அவ்வளோதான் கேட்குறாரு. அதை செய்யும்போது இந்த 5 விதமான நன்மைகளை தேவன் தந்து ஆண்டவர் நம்மை சந்தோஷமாய் நடத்த உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என் ஜனங்கள். என்ன வைராக்கியமுள்ள தேவன் பார்த்தீங்களா? என்ன அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? என்ன கர்சனை உள்ள தேவன் பார்த்தீங்களா? உங்க மேல எல்லாம் கவனிங்க. உங்க மேல எவ்வளவு அன்பு, உங்க மேல எவ்வளவு கரிசனை, எவ்வளவு அக்கறை, எவ்வளவா உங்களை அவர் நேசிக்கிறார். என் ஜனம், என் ஜனமே, என் ஜனமே, நீ என்னுடையவன், நான் மீட்டுக்கொண்டேன், நீ எனக்கே தான் சொந்தம், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். நான் கொடுக்கிற நன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? சாதாரணமாக உன்னை கொடுக்க மாட்டேன்ப்பா. என்னுடைய தராதரத்திற்கு ஏற்றபடி, என்னுடைய வல்லமைக்கு ஏற்றபடி, என்னுடைய மகிமைக்கு ஏற்றபடி நான் நன்மை நான் நிரப்புவேன், நன்மை நான் நிரப்புவேன், நன்மை நான் நிரப்புவேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் செய்வார், இந்த வருஷத்தில் செய்வார். செழிப்பு, சகோதர ஐக்கியம், தேவ ஆலயம், ஆத்தும ஆதாயம், வருடம் முழுமையும் தேவன் நம்மை நன்மையினால் நிரப்பி, ஆண்டவனுக்கு உளவாய் நன்மை செய்தார் என்று நாம் சந்தோஷப்படக்கூடிய நிலையில் ஆண்டவர் நம்மை நடத்த உண்மையில் அவராக இருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கரங்களை எல்லாம் உயர்த்தி நீ கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி ஸ்தோத்திரம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.